ஹாய் ஆஸ்பிரண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 10th தமிழ் புக்கில் இருக்கிற ஃபர்ஸ்ட் விரிவானம் பார்க்க போகிறோம். சரிங்களா? புயலிலே ஒரு தோணி. எழுதுந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்காரம். அதாவது 2ஆம் உலகப்போர் நடந்துட்டு இருந்த காலகட்டத்தில் இந்தியர்கள் பல பேர் புலம்பெயர்ந்து போயிருக்காங்க. ஓகேவா? அப்படி நம்ம கதையாசிரியரான சிங்காரம் அவரும் புலம்பெயர்ந்து போவதற்காக ஒரு கப்பலில் ஏறியிருக்கார். அந்த டைமில் நடந்த ஒரு உண்மையான நிகழ்வுகளோடையும் அவருடைய அனுபவங்களோடையும் சேர்த்து அவருடைய கற்பனைகளையும் கொஞ்சம் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ்டு விரிவானமாக நம்ம கொடுத்துருக்காரு. அதுதான் இந்த விரிவானம், புயலிலே ஒரு தோணி. ஓகேங்களா? இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாமா? எல்லோரும் கப்பலில் ஏறிட்டாங்க. கப்பல் போயிட்டுருக்கு. வானத்தை பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு வெயிலோட காணப்படுது. சரிங்களா? ஒரே செகண்டில் அந்த வெயிலெல்லாம் மறைஞ்சு எப்படி இருக்காமா, ஒரே புழுக்கமாக இருந்து காற்றே இல்லாமல் மேகமெல்லாம் ஒன்றோட ஒன்று கூடி ஒரு பெரிய மழை வர்றதுக்கான அறிகுறி மாதிரி அது இருக்குங்களாம்மா. சரிங்களா? அப்போது பாண்டியன் எழுந்திரிச்சு பார்க்கும்போது எப்படி இருக்குது, வெயில் மறைஞ்சு இந்த மாதிரி மழை வர அறிகுறியோட மேகங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கருகும்னு இருக்குங்களாம்மா. அங்கே அலைகள் பார்த்திங்கன்னா எப்படி இருக்காம்மா, எண்ணெய் இருக்கும் தெரியுங்களா, முழுன்னு. ஸோ அந்த மாதிரி இருக்குங்களாம் அலைகளெல்லாம். இடி முழக்கம்லாம் எப்படி இருக்காம்மா, ரொம்ப பயன்படுத்துகிற மாதிரி இருக்குங்களாம்மா. சரி, கிடுகிடுன்னு ஒரு இடி முழக்கம் இருக்காம்மா. மின்னல்கள் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த வானையே பிளக்குது. சரிங்களா? வானமே ரெண்டாக போகிற மாதிரி மின்னல் வருதாம்மா. ஸோ வானம் உடைந்து கொட்டின்று வெள்ளம் கொட்டியது. வானம் உடஞ்சி வெள்ளம் எப்படி இருக்காம்மா, ஆல்ரெடி அவங்க கப்பலில் நடுக்கடலில் போயிட்டுருக்காங்க. கடலில் போகும்போது வெள்ளமும் சேர்ந்து வந்தால் அது எப்படி இருக்கும்? சூறாவளி, காற்று, வெள்ளம்னு 3 மாறி மாறி வருதுங்களாம்மா. அதனால அந்த தொங்கான் அப்படிங்கிறது என்னது, கப்பல். சரிங்களா? அந்த தொங்கான் எப்படியாம்மா, அப்படியும் இப்படியும் தாவி தாவி அப்படியே திக்கி தடுமாறி போயிட்டுருக்கு. சரிங்களா? எலும்பெல்லாம் அப்படியே முறிகிற மாதிரி நொறுன்னு ஒரு சவுண்டு வேறு கேட்குதுங்களாம்மா. சரி, அது எந்த மாதிரி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். அங்கே தலைக்கு மேலே கடல் ரொம்ப கருகும்னு இருக்க மாதிரி இருக்காம்மா. ரொம்ப இருட்டு கட்டிட்டு கடல், மலை, புயல், வானம் எங்கெங்கிருந்தோ வருதாம்மா எல்லாமே. சரிங்களா? ஸோ பாண்டியன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அதை பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்லிப்பாகி விழுந்துடுறான். ஸோ அந்த தொங்கானில் இருக்கிற ஒரு வடக்கயிறை பற்றி கிடந்தான். சரிங்களா? அந்த கப்பலில் இருக்கிற ஒரு கயிற்றை பிடிச்சி நின்றுட்டுருக்கான். கப்பலுக்கு வெளியே ஒரு கயிறை பிடிச்சி தொங்கிட்டுருக்கான். சரிங்களா? அப்புறம் திடுமனை அமைந்து பாய்ந்து விரட்டியது. ஒரு இவ்வளவும் நடந்துட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு அமைதி வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு அமைதியும் வருது. ஸோ வானும் கடலும் பிரிந்து தனித்தனி தென்பட்டனர். வானம் தனியாக இருக்குது, கடல் தனியாக இருக்க மாதிரி இருக்குங்களாம்மா. அந்த மனநிலை எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். ஸோ அந்த கப்பலுக்குள்ளே நிறையா அடுக்கடுக்காக பலகை இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பலகையிலேருந்து அடைப்புக்குறியிலிருந்து, சரிங்க, அடைப்புக்குள்ளிருந்து கப்பித்தான் கத்தினான். பலகையோட அடைப்புனா அந்த தண்ணி உள்ளே வராத மாதிரி நிறைய அடைச்சி வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே பலகை போட்டிருப்பாங்க. அந்த பலகையோட இடுக்கிலிருந்து கப்பித்தான் கத்தினான். கப்பித்தான் அப்படிங்கிறது யார் அப்படின்னா இங்கே தலைமை மாலுமி. சரிங்களா? கேப்டன்னு சொல்லுவாங்க. அவர் தான் கப்பித்தான் அப்படின்ட்டு. இங்கே ஓடிவாங்க, இங்கே ஓடிவாங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஸோ இதை கேட்டு நம்ம பாண்டியன் எந்திரிக்கிறான். சரிங்களா? எங்கெங்கோ இடுக்குகளில் முடங்கி கிடந்த உருவங்கள் தலை குலுக்கின. ஒரு அமைதி வந்துச்சுன்னு சொன்னல. ஸோ அதனால் இப்போ எல்லாமே சாந்தமாயிடுச்சு அப்படின்றதுக்காக அதை தெரியப்படுத்துறதுக்காக கூப்பிட்றாங்க. இப்போது அந்த பாண்டியனும் எந்திரிச்சு போய் பார்க்குறான். சரிங்களா? தொங்கான் தள்ளாடுகிறது. நம்மளுடைய கப்பல் என்ன ஆகுதாம்மா, தள்ளாடுது அப்படியே. அலைகள், மலைத்தொடர்கள் போன்ற அலைகள் மோதி தாக்குகின்றனர். அந்த மலைத்தொடர் போய் மலை மேலே போய் தாக்குது. அந்த மாதிரி இதை கப்பல் எப்படி அங்கேயும் இங்கேயும் தடுமாறி எதிர் மேலேயோ போய் தடுமாறி போயிட்டுருக்குங்களாம்மா. வானும் கடலும் வலியும் மலையும் மீண்டும் ஒன்று கூடி கொத்தளித்தன. ஒரு அமைதி நடந்துச்சு, திருப்பி மறுபடியும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. வானம் பிளந்து தீ கக்குகிறது. வானம் அந்த மின்னல் வந்ததுனால வானம் எப்படி இருக்காமா, அது தீ கக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. மழை வெள்ளம் கொட்டுகிறது. சரிங்களா? மழையும் வெள்ளமும் மாறி மாறி கொட்டுது. வலி புரட்டுகிறது. அந்த வலி எப்படி இருக்கும், எல்லாத்து மேலேயும் ஏதாவது விழுகிறது, இதெல்லாமே ரொம்ப பொருட்படுத்த முடியாத ஒரு வழியாக போட்டு பரட்டுது அப்படின்றாங்க. கடலை பார்த்தாலே ரொம்ப ஒரு இதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ கை கால் எல்லாத்துலேயும் ஒரு வெள்ளம் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இவ்வளோ போயிட்டுருக்கு.
சடனாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தொங்கான் என்ன பண்ணுறாங்க, அந்த கப்பல் தான் தொங்கான் குதித்து விழுந்து நொறு நொறு நொறுங்குகின்றது. ஓகேவா, எங்கேயோ போய் தண்ணிக்குள்ளே அப்படியே மெது மெதுவாக மூழ்கிற மாதிரி போகுது. சுழன்று கிடுகிடுத்து கூத்தாடுகிறது. அது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் மாறி மாறி போகுதுங்களாம்மா. கடல் அலையை அடிக்கிறது. கடல் அலை வந்து மாறி மாறி அலையும் அடிக்குது. சரிங்களா. ஸோ இது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தலைமை மாலுமிகளெல்லாம் முழிச்சிட்டு இருக்காங்க. அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, பொத்து கொப்பளிக்கும் பவ்வ நீரை மாலுமிகள் இறைத்து ஊற்றுகின்றன. சரிங்களா. அந்த கப்பலுக்குள்ளே வந்து தொங்கான்குள்ளே என்னாச்சு, ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சு. அப்போது அந்த பவ்வ நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. பவ்வம் நீர்னா என்னென்னா கடல் நீர். பவ்வம்னா என்னது, கடல். பவ்வம்னா கடல். ஸோ அந்த கடல் நீரை வந்து மாலுமிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இறச்சி வெளியே ஊற்றிட்டுருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அந்த நீர் ஃபுல்லாக எடுத்து வெளியே ஊற்றுனதுக்கப்புறம் அந்த ஓட்டையை வந்து என்ன பண்ணிட்டாங்க, அடைச்சிடுறாங்க. ஓகேவா. தொங்கான் இருபுறமும் பின்னியையும் தேயிலை பெட்டிகளும் புகையிலை சிப்பங்களும் மிதந்து வருகின்றனர். ஓகேங்களா. ஸோ அந்த கப்பலுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அந்த கப்பலை சுற்றி என்ன வருதாமா, தேயிலை பெட்டிகள். ஓகேங்களா. தேயிலை பெட்டியும் புகையிலை சிப்பங்களும் முன்னாடி பின்னாடி மாறி மாறி மறந்துகிட்டே வருதுங்களாமா. சரியா. பாண்டியன் நாட்புறமும் கடலை பார்த்து மலைத்து நின்றான். ஸோ அந்த பாண்டியன் வந்து என்ன பண்ணுறானாமா, கடலை சுற்றி முற்றி பார்த்து அவன் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. அடுத்து பாருங்கள், கடல் கூத்து வந்து எவ்வளோ நேரம் இப்படியே போகுது அப்படிங்கிறத யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. ரொம்ப நேரம் இப்படியே தான் போயிட்டுருக்கு. சரிங்களா. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு வந்து யாராலையும் டைம் எதுவுமே வந்து பார்க்க முடியல, எல்லாமே நின்று போயிருந்துச்சு அப்படின்றாங்க. தொங்கான் தன் வசமின்றி தடுமாறி செல்கிறது. அப்படின்னா என்னது, கப்பல் வந்து அவங்களுடைய அந்த கப்பித்தான் யார், தலைமை மாலுமி, அவருடைய கண்ட்ரோலை விட்டு போயிடுச்சு, அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் வந்து போயிடுச்சு. கடற்கூத்தின் போது மாலுமிகளால் தூக்கி எறியப்பட்ட பெட்டிகளும் சிப்பங்களும் மூட்டைகளும் மிதந்து உடன் வந்தன. சரிங்களா. கப்பல் வந்து தண்ணிக்குள்ளே ஃபுல்லாகிடுச்சு அப்படிங்கும்போது அந்த தண்ணி வெளியேற்றும் போது அந்த தேவையில்லாத எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எல்லாம் தூக்கி போட்டிருப்பாங்கல்ல, அது மறுபடியும் முன்னாடி பின்னாடி வந்துட்டுருக்கு அப்படின்றாங்க. புயல் மயக்கத்திலிருந்து யாரும் இன்றும் முற்றாகாத தெளிச்சி பெறவில்லை அப்படின்னு. அந்த பயத்துலேருந்து நீ யாருமே வந்து தெளியவே இல்லை, இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. எங்கே போய் சேர்றது, எப்போ போவோம், எதுவுமே யாருக்குமே தெரியல அப்படின்றாங்க. சரியா. நைட்டு ஃபுல்லாக கப்பித்தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கடலையும் வானையும் மாறி மாறி பார்த்துட்டே இருக்காரு. இந்த நிலைமை வந்து சரியாகுமான்னு மாறி மாறி பார்த்துட்டே இருக்காரு. கப்பித்தான் சீனமும் மலாயும் கலந்த மொழியில் சொன்னான். ஸோ அப்போ வந்து திடீர்னு கப்பித்தான் வந்து சொல்கிறாரு, என்ன மொழினா சீனமும் மலாயும். சரிங்களா. சீன மொழியும் மலாய மொழியும் கலந்து ஒரு குரலில் வந்து கத்துறாராமா. சரிங்களா. என்ன கத்துறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொழி வந்து இம்பார்ட்டண்ட், எந்த மொழியில் பேசுகிறாங்க அப்படின்றது. ஓகேவா. சீனமும் மலாயும் கலந்த மொழியில் கத்துறாங்க. அந்த மொழி வந்து நோட் பண்ணிக்கோங்க. அது யார் கத்துறாங்க அப்படின்னா கப்பித்தான். ஓகேவா. இனிமேல் பயமில்லை. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இனிமேல் பயமில்லை. சரிங்களா. 2 நாளில் கரையை பார்க்கலாம். இனிமேல் பயம் இல்லை, எல்லாமே நார்மல் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து 2 நாளில் கரையை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. அன்றிரவும் யாரும் உண்ணவில்லை. இருந்தாலும் ஒரு பயம் இருக்குல்ல. ஸோ அப்போ வந்து யாருமே சாப்பிடவே இல்லை, பேசவும் இல்லை, அமைதியாக இருக்காங்க அப்படின்றாங்க. அடுத்த நாள் காலையில் சூரியன் வந்து உதிக்குது. கடல் அலை வந்து ஒன்றின் பின் ஒன்றாய் முந்தியதை தொடர்ந்து, அதாவது ஒன்று பின்னாடி ஒன்று முன்னாடின்னு சொல்லிட்டு கடல் அலை மாறி மாறி வருது. அப்போ பார்த்திங்கன்னா பறவை மீன்கள் அப்படின்னு ரெண்டு புறமும் பறந்து ஜாலியாக இருக்குது. எப்பவும் போல் பழைய நிலைமைக்கு திரும்பியாச்சுன்னு சொல்கிறாங்க. தொங்கான் வந்து மறுபடியும் பழைய மாதிரி மிதந்து சென்றது. சரிங்களா. கடலின் இழுவை கிணங்கி பகல் இரவாகி பகலாகி இரவாகிறது. ஓகேங்களா. ஸோ நம்ம போகிறதுக்கு ஏற்ற மாதிரி பகல் இரவுன்னு மாறி மாறி வருது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அவுளியா மீன்கள் சொல்லுவாங்க. எதுவும் இம்பார்ட்டண்ட், என்ன மீன் டைப் அப்படின்னா அவுளியா மீன்கள். ஓகேவா. அவுளியா மீன் அப்படின்னா என்னென்னா கடற்பசு, அது இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. அவுளியா மீன் என்னது, கடற்பசு. அது வந்து கூட்டம் கூட்டமாக வருதுங்களாமா. சரியா. இப்போது முதுகு தெரிய மூழ்கி நீந்தும் எருமைகளென முனங்கள் ஒளியோடு பின்தொடர்ந்தனர். அதாவது இந்த அவுளியா மீன் வந்து எப்படின்னா, ஒரு அவுளியா மீனுடைய முதுகு வந்து தெரிகிற மாதிரி அப்படியே அந்த துள்ளி குதித்து விளையாண்டுட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ கடற்கூத்துக்கு அப்புறம் ஒரு 5 நாள் சரிங்களா போனதுக்கப்புறம் 5ஆம் நாள் மாலையில் வானோடு வானாய் கடலோடு கடலாய் மரப்பச்சை தெரிவது போல் இருந்தது. சரிங்களா. அதாவது வானத்துக்கும் வானத்தோட ஒன்றாவும் கடலுக்கு இதாகவும் பார்த்திங்கன்னா ஒரு மரம் தெரிகிற மாதிரி தெரியுது.
ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீன்பிடி விளக்குகள் தென்பட்டனர். ஒரு கரை வந்ததுக்கான ஃபீல் இருக்குது. ஸோ எல்லோரும் கரை கரைன்னு கத்துறாங்க. அடுத்த நாள் முற்பகலில் அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா பினாங்கு துறைமுகத்தை அணுகினார்கள். அது இம்பார்ட்டன்ட். என்ன துறைமுகம்? பினாங்கு. சரிங்களா? ஸோ அங்கே வந்து ஒரு மணிக்கூண்டு இருக்குது. அது வந்து லைனில் எல்லோரும் லைன் பை லைனாக போய் நிற்கிறாங்க. அங்கே பார்த்துட்டு அங்கே ஒருத்தர் செக்யூரிட்டி கார்டு மாதிரி நிற்கிறாங்க. அவர் வந்து கொஷின்ஸ் எல்லாம் வந்து கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அங்கே வந்து தொங்கான் நம்ம கப்பல் வந்து அங்கே போய் நின்றுச்சு. தொலைதூர நாவாய்கள் கரையை மொய்த்திருந்தனர். இந்த மாதிரி வேறு நாட்டிலேருந்து வந்த நாவாய்கள், அதுவும் கப்பல் தான், படகு, நாவாயின படகு. ஸோ அது எல்லாமே வந்து அங்கே இருந்துச்சு அப்படின்றாங்க. ஒவ்வொன்றிலிருந்தும் கேள்வி எழுந்தது. ஒருத்தரும் கேள்வி வந்து கேட்குறாங்க. எங்கேருந்து வரீங்கன்னு கேட்குறாங்க. எல்லோரும் பிலாவான்னு கத்துறாங்க. சரியா? பிலாவான் அப்படின்னு என்னென்னா இந்தோனேசியாவில் உள்ள இடம். சரிங்களா? இவங்க வந்து இந்தோனேஷியாவிலேருந்து வராங்க. ஸோ இந்தோனேஷியாவிலேருந்து இடம் தான் பிலாவான். ஓகேங்களா? சுமித்ரா பிரயாணிகள் துடுப்பில் படகில் இறங்கி, அதாவது இப்போது அந்த பிரயாணிகள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கப்பல்லேருந்து இறங்கி வராங்க. ஸோ அனுமதி சீட்டு வந்து கொடுக்குறாங்க அவங்கக்கிட்ட. ஓகேங்களா? தமிரோ அப்படின்னா யாருன்னா ஜப்பானிய அதிகாரி. சரியா? ஜப்பானிய அதிகாரி வந்து தமிரோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யா மஸ்தா அப்படின்னு தமிழர்கள் தாம் என்று தலைவணங்கு தெரிவித்தனர். அதாவது தமிரோ, நீங்கள் வந்து தமிழனா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நாங்கள் தமிழன் தான். யா மஸ்தானது ஆமாம் நாங்கள் தமிழன் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கான பிரயாணிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்ச நேரத்தும் அவங்க நோட்டமிட்டதுக்கப்புறம் அந்த அதிகாரி வந்து இவங்க கொண்டு போனால் அந்த முத்திரை, அந்த சீட்டு இருக்குல்ல, அந்த சீட்டில் வந்து முத்திரை வச்சு திருப்பி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? சைன் வச்சு கொடுக்குறாங்க திருப்பி. இவ்வளோ தான். இது வந்து பாதி உண்மையாக நடந்த நிகழ்வு கூட சில கற்பனைகளை சேர்த்து எழுதியிருக்காரு. இதுதான் புயலிலே ஒரு தோணி. ஓகேங்களா? இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு அப்புறம் நூல்வெளி பார்க்கலாம். ஓகேவா? விரிவானம் தானே அப்படின்னு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்கம்மா. அதுலேயும் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் அவுட் பண்ணிட்டு அதில் என்ன சொல்ல வராங்க, அதோட கான்செப்ட் என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் ஹைலைட் பண்ணி வச்சுட்டு அதை மட்டும் ரீட் அவுட் பண்ணுங்கள், போதும். ஓகேங்களா? இப்போது இங்கே என்ன சொல்கிறாங்க, இதில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா புலம்பெயர்ந்த தமிழர்களில் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர் கொடுப்பாங்க. அதில் யார் ஒருத்தர் இருக்காருன்னா பா. சிங்காராம். ஓகேங்களா? இது வந்து யாருன்னா இந்த கதையோட நூலாசிரியர். புயலிலே ஒரு தோணி எழுதினவர் யார்? பா. சிங்காராம். ஓகேங்களா? ஸோ இவர் எங்கே இருக்கும்போது 2ஆம் உலகப்போர் நடந்ததுன்னு கேட்பாங்க. இந்தோனேஷியா. சரிங்களா? இவர் வந்து இந்தோனேஷியாவில் இருக்கும்போது தான் 2ஆம் உலகப்போர் வந்து நடந்தது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தொங்கான் அப்படின்னா என்னது? கப்பல். கப்பித்தான் அப்படிங்கிறது யார் அப்படின்னா தலைமை மாலுமி, கேப்டனை சொல்லுவாங்க. தலைமை மாலுமி தான் கப்பித்தான். ஓகேங்களா? கப்பித்தான். பாண்டியன் அப்படிங்கிறது இவர் உருவாக்கின ஒரு கேரக்டர், பாண்டியன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மூட்டை சிப்பங்கள். சிப்பங்கள் அப்படின்னா என்னென்னா, சிப்பங்கள் அப்படின்னா கட்டு, மூட்டை சிப்பங்கள்னால் மூட்டை கட்டு. மூட்டை வந்து கட்டியாக கட்டி வச்சுருப்பாங்க, கட்டுக்கட்டாக வச்சுருப்பாங்களா மூட்டையை. ஸோ அதான் சிப்பங்கள்னால் என்னது? கட்டு. சிப்பங்கள் கட்டு. பவ்வநீர். பவ்வம்னா என்ன சொன்னால் கடல். அப்போ பவ்வநீர்னால் கடல் நீர். ஓகேங்களா? பவ்வநீர்னா என்னது? கடல் நீர். நெக்ஸ்ட்டு பறவை மீன். பறவை மீன் அப்படின்னா பறக்கும் மீன். சரிங்களா? என்னடா பறவை மீன் 2 வேறு நினச்சக்கூடாது, ஒரே பேர் தான். பறவை மீன் அப்படின்னு என்னது? பறக்கும் மீன். பறக்கும் மீனை தான் பறவை மீன் சொல்லுவாங்க. ஓகேவா? மீன் பறக்குது பார்த்தியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரிலாம் சேம் மீன் தான். ஸோ பறவை மீனுக்கு இன்னொரு பேர் என்னது? பறக்கும் மீன். அவிலியா மீன் என்னது? கடற்பசு. அவிலியா மீன் என்னது? கடற்பசு. ஓகேங்களா? அவிலியா மீன் என்னது? கடற்பசு. நெக்ஸ்ட்டு கப்பித்தான் வந்து எந்த மொழியில் கற்றுனா அப்படின்னா சீனமும் மலாயும் கலந்த மொழியில் கற்றுனா. எப்படி கற்றுனா? சீனமும் மலாயும் கலந்த மொழியில் கற்றுனா. என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா இனிமேல் பயம் இல்லை, நம்ம 2 நாளில் கரையை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை நாள் ஆகுமா நம்ம கரையை பார்க்குறதுக்கு? 2 நாள் ஆகும். நம்ம 2 நாளில் கரையை பார்த்துடலாம் அப்படின்றாங்க. சரியா? அன்றைக்கி நைட்டும் யாரும் சாப்பிடல, பார்த்தோம்ல. நெக்ஸ்ட்டு கடல் கூத்துக்கு பின் 5ஆம் நாள். எத்தனாவது நாள் வந்து அவங்க பினாங்க துறைமுகத்தை பார்த்தாங்க அப்படின்னா கப்பித்தான் வந்து நம்ம 2 நாளில் பார்த்துடலான்னு சொல்லிட்டான். ஆனால் அவங்க எத்தனாவது நாளில் பார்த்துருக்காங்க அப்படின்னா 5ஆம் நாள் மாலையில் தான் வந்து பார்த்துருக்காங்க. ஓகேங்களா? 5ஆம் நாள் மாலை. நூல்வெளி பாருங்கள். புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் பதினம். புலம்பெயர்ந்த தமிழர்களை பற்றிய முதல்ல எழுதின ஒரு புதினம் எதுன்னு கேட்டாங்கன்னா புயலிலே ஒரு தோணி தான். ஓகேவா? இது எதை பற்றினது? புலம்பெயர்ந்த தமிழர்களை பற்றினது. ஓகேங்களா? இது வந்து ஒரு புதினம். ஓகேவா? புயலிலே ஒரு தோணி அப்படிங்கிறது என்னது? ஒரு புதினம், முதல் புதினம் அதுவும். சரியா? இந்த நூலாசிரியர் யார்? பா. சிங்காராம். இவர் வாழ்ந்த காலம் அப்படின்னா
1920லிருந்து 1997 வரைக்கும். சரிங்களா? 1920லிருந்து 1997 வரைக்கும். இவர் வந்து இந்தோனேசியாவில் இருந்தபொழுது தென்கிழக்காசிய போர் மூண்டது. ஓகேங்களா? இந்த போர்னு வந்தாலே யார்? இந்த சிங்காராம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா புயலிலே ஒரு தோணி எழுதும்பொழுது 2ஆம் உலகப் போர் நடந்தது. அதே மாதிரி இவர் இந்தோனேஷியாவில் இருக்கும்பொழுது தென்கிழக்காசிய போர் வந்து மூண்டது அப்படின்றாங்க. ஓகேவா? அதுதான் 2ஆம் உலகப் போர் தான். ஓகேங்களா? தென்கிழக்காசிய போர் என்ன போர்? அது தென்கிழக்காசிய போர். அச்சூழலில் மலேசியா இந்தோனேஷியா பகுதிகளில் நிகழ்வதாக உள்ள கற்பனை படைப்பு இந்த புதினம். ஓகேங்களா? எந்தெந்த பகுதியை மென்ஷன் பண்ணியிருக்காங்க? மலேசியா, இந்தோனேஷியா. ஓகேங்களா? மலேசியாலும் இந்தோனேஷியாலையும் இருந்த பகுதியில் நிகழ்ந்த ஒரு கற்பனை நிகழ்வு தான் இந்த புதினம். அதில் கடற்கூத்து என்னும் அத்தியாயத்தின் சுருக்கப்பட்ட பகுதி இது. ஓகேவா? இங்கே நமக்கு பாடமாக என்ன பகுதி வந்திருக்கு அப்படின்னா கடற்கூத்து அப்படிங்கிற ஒரு அத்தியாயம் இருக்கும். ஒரு புதினம் அப்படிங்கிறது இப்படி ஒரு பெரிய ஒரு இது. அதிலிருந்து கடற்கூத்து அப்படிங்கிற ஒரு சப்டைட்டில், அந்த சப்டைட்டிலிருந்து அதையும் கொஞ்சம் நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பண்ணி கொடுத்தது தான் இந்த புதினம் அப்படிங்கிறாங்க. இந்த விரிவானம். சரிங்களா? சிங்காராம் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியை சேர்ந்தவர். ஓகேங்களா? இவர் எந்த ஊர் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி, சிசின்னு வரும். சரிங்களா? சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியை சேர்ந்தவர். யார் இவர்? சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியை சேர்ந்தவர். வேலைக்காக இந்தோனேஷியா சென்றார். நமக்கு வேலை கிடைக்கணும் அப்படி இப்படி நம்ம வேலை கிடைக்கணுன்றதுக்காக கோயம்புத்தூர், சென்னை, ஹைதராபாத், பெங்களூர், ஏன் தேவைப்பட்டால் நம்ம அமெரிக்கா, ஈரான், ஈராக் கூட போகிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி அவரும் வேலைக்காக எங்கே போயிருக்காரு? இந்தோனேஷியா போயிருக்காரு. இந்தியா வந்து தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றினார். நெக்ஸ்ட்டு இந்த உலகப்போர் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் நார்மல் ஆனதுக்கப்புறம் இந்தியா வரார். ஓகேவா? இந்தியா வந்து தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றினார். என்ன ஒர்க் பண்ணுறாரு? தினத்தந்தி நாளிதழில். நாளிதழ்னா நியூஸ் பேப்பர். சரிங்களா? தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றினார். இவர் அன்றைய சூழலில் அவருடைய சேமிப்பான 7.5 லட்சம் ரூபாயை, ஓகேவா, அந்த காலத்திலேயே அவருடைய சேமிப்பு எவ்வளோ வந்தது? 7.5 லட்சம். 7.5 லட்சம்னா எவ்வளவு? 7.5 லட்சம். அந்த 7.5 லட்சம் ரூபாயை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கினார். ஓகேங்களா? மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக வழங்கியிருக்காரு. ஓகேவா? எவ்வளோ? 7.5 லட்சம். தொன்று தொற்று இன்று வரை நின்று நிலவும் ஊர்களில் ஒன்று முன்தோன்றி மூத்த குடி. ஓகேங்களா? வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழ் அடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும். ஓகேங்களா? இது வந்து சிலப்பதிகாரம் காடுகான் கதையில் இருக்குது. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழையும் கமுகும், வாழையும் அப்படின்னா வாழை மரம், கமுகும் அப்படின்னா பாக்கு. சரிங்களா? தாழ்குலை தொங்கும்னா ரொம்ப நிறைஞ்சு விளையிற குலை அப்படின்னு என்னென்னா தென்னை மரம், மாமரம், சரிங்களா, பலாமரம், இதெல்லாமே வந்து குலையாக இருக்கும்ல. ஸோ அதான் அந்த மாதிரி பல வகை மரங்கள். மாவும் பலாவும் சூழ் அடுத்து ஓங்கிய, அடுத்தடுத்து லைனாக நிற்கிற தென்னவன் சிறுமலை திகழ்ந்த தோன்றும். சரிங்களா? தென்னவன் சிறுமலை. தென்னவன் அப்படின்னா யாருன்னா பாண்டிய மன்னன். சிறுமலை அப்படின்னா அந்த ஊர் சிறுமலை. திகழ்ந்து தோன்றும், என்னைக்கும் நினச்சி நிற்கும். சரிங்களா? அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம பாண்டிய மன்னன் ஆண்ட திண்டுக்கல் பகுதியில் இருக்கிற ஒரு ஊர் தான் சிறுமலை. ஓகேங்களா? பாண்டிய மன்னன் ஆண்ட பகுதிக்கு கீழே தான் திண்டுக்கல் இருக்கிற சிறுமலையும் வருது. அந்த சிறுமலை வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குமம்மா? வாழை மரமும் பாக்கு மரமும் நெக்ஸ்ட்டு மாமரம், பலாமரம் அப்படின்ட்டு அடுக்கடுக்காக அப்படி ஒரு பூத்து குலுங்குற வகையில் அந்த மலை வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். அது அன்றிலிருந்து இன்று வரை அதனுடைய சிறப்பு வந்து மங்காமல் அப்படியே இருக்குது அப்படின்றத சிலப்பதிகாரத்தில் வந்து காடுகான் காதையில் சொல்லியிருப்பார். ஓகேவா? எந்த ஊர் அப்படின்னா சிறுமலை. இது எங்கே இருக்குதுன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்படும் ஊர் எதுன்னு கேட்டாங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற சிறுமலை. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து இது ஃபுல்லாக பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம இலக்கணம் பார்க்கலாம். ஓகேங்களா?